Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode 2 and movie review segmentல இன்னைக்கு நம்ம ரெண்டு மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா வா வா. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட்டியின் ராஜ்யம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மள சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். வா வா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. 2018ல தெலுங்குல ரிலீஸ் ஆன ராரா மூவியோட அபிஷியல் தமிழ் டப்ட் வெர்ஷன் தான் இது. பிலோ ஆவரேஜான த்ரில்லர் மூவி தான் இது. தமிழ் டப்ட் வெர்ஷன்ஸோட தந்தியோட யூடியூப் சேனல்ல இருக்கனால டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு மூவி டைரக்டரா இருக்காரு. கண்டினியூஸா 3 படம் ஃபிளாப் கொடுத்திருக்காரு. அந்த டைம்ல அப்பாவுமே மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு பிலிம் டைரக்டரா இருக்கனால தொட்ட படம் எல்லாம் ஹிட் கொடுத்த ஒரே காரணத்தினால ஹீரோ ஹிட் கொடுத்தாகணுங்கிற கட்டாயத்துல மாட்டிக்கிறாரு. அம்மாவும் ஐசியூல எமர்ஜென்சி வார்டுல இருக்கும் போது ஒரு பேய் படம் பண்ணி ஹிட் கொடுக்கணுங்கிற கட்டாயத்துல ஹீரோ மாட்டிக்கும் போது ஒரு பேய் பங்களாக்குள்ள போய் கதை எழுதி படம் பண்ணி முடிச்சாரா, வாழ்க்கையில ஜெயிச்சாரா, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அந்த பேய் கிட்ட மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாரு, அங்க பேய் எதுக்காக வந்துச்சுங்கிற ரொட்டீனான ஹாரர் த்ரில்லர் டிராமாவை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல இவங்க ஓகேஷான ஒரு டோன்ல இருந்துச்சு. சீரியல் பாக்குற டோன்ல ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருக்க ஹாரர் காமெடி டிராமா மூவி. காமெடி அண்ட் ஹாரர்னு எதுவுமே பெருசா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல ஒர்க் அவுட் ஆகல. ஸ்டோரிங்கிற ஒரு கண்டென்ட்டே இதுல இல்லாத அளவுக்கு தான் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் ரொட்டீனான கிரிஞ்சு மசாலாவா தான் நிறைச்சு வச்சிருக்காங்க. சுந்தர் சி ஸ்டைல்ல கமர்ஷியல்னஸை தாண்டி கிளாமரையும் ஓவர் டோஸ் பண்ணியிருந்தா கூட படம் ஓடி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அம்மாவை ஐசியூல இருந்து காப்பாத்துறதுக்காக ஹீரோ படம் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களை ஐசியூல ஏத்தாம இருந்தா போதுங்கிற ஒரு ஃபீல் இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவாங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்கா இருந்துச்சு. கண்டென்ட் கேரக்டரைசேஷன் கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எதுவுமே இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல இல்ல. எல்லாமே படத்துல படுத்து தூங்கிருச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட யூடியூப் பெல்ல இருக்கனால டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். இந்த வா வா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 3.2 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட்டியின் ராஜ்யம். 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. 2022ல தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்ட் வெர்ஷன் தான் இது. தந்தியோட யூடியூப் சேனல்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வில்லனோட பொண்ணு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. அதே காலேஜ்ல படிக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை யாரும் ஒன் சைடா லவ் பண்றது. இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு எதுக்காக கண்டினியூஸா 2 லவ் பிரேக்அப் நடந்துச்சு. இதுக்கு நடுவில் வரக்கூடிய காதல் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணி ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்க பிரிக்கிறதுக்காக காதலே பிடிக்காதுங்கிற அப்பங்கார வெள்ளனால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ரொட்டீனான லவ் டிராமாவை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் படத்துல புதுசா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல எதுவுமே இல்ல. ஸ்டோரி ரொம்ப அவுட்டேட்டடாவும் சிம்பிளாவும் ப்ரெடிக்டபிளான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாமே ரொம்ப வீக்கா சட்டிலா இருந்துச்சு. சீரியல் பாக்குற டோன்ல ஜவ்வா நிறைய விஷயத்தை இழுத்து வச்சிட்டாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அன்வான்டா இருந்துச்சு. கமர்ஷியல்னஸை தாண்டி லாஜிக்கல் பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. படத்துல நின்று பேசுற அளவுக்கு கேரக்டர் எமோஷன் சீன்ஸ் சொல்லி எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி தான் இந்த ரெட்டியின் ராஜ்யம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 3.4 out of 10. இந்த 2-in-1 மூவி ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.